அத்தை நானும் அவரும் வெளியே போய் ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு வெளியே போய் வரலான்னு இருக்கிறோம். அதுக்கு என்னம்மா தாராளமாக போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. மழையெல்லாம் பெஞ்சிருக்குது. போனோமா வந்தோமான்னு வாங்க. சரியா? சரிங்க அத்தை. வனஜா வனஜா அத்தை கூப்பிட்டீங்க அத்தை. நாங்கள் 2 பேரும் வந்து உட்காந்து எவ்வளோ நேரம் ஆச்சு. ஒரு டீ கூட எடுத்துட்டு வரணும்னு தோணாது உனக்கு? இல்லை எடுத்துட்டு வரேன் அத்தை. மதியம் ராஜாவும் கீதாவும் வெளியே சாப்பிடுவாங்க. அதனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டாம். நம்மளுக்கு மட்டும் செய் நைட்டு டிஃபன் அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன வேணுமோ பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். இப்போ போய் டீ எடுத்துட்டு வா. சரிம்மா, நீ டீயை குடிச்சிட்டு அவனுக்கு டீயை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு குளிச்சுட்டு கிளம்புங்க. நேரங்காலமாக மலைக்கு முன்னாடி போயிட்டு வாங்க. மத்தியானம் வெளியே சாப்பிட்டு வந்துருங்க. சரியா? சரிங்க அத்தை. மனுஜா, நான் கிளம்புறேன். சரிங்க. என்ன யோசனை காலையிலேயே? எதை பற்றி யோசிக்கிறேன்னா, ஒரு வீட்டில் பணங்காசு உள்ள மருமகளுக்கு மதிப்பு. பணங்காசு இல்லாத மருமக சமையல் ரூமில் நின்று 3 நேரம் சமைச்சு கூட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். காசு உள்ளவங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வெளியே சுற்றிட்டு வர வேண்டியதான். அதுக்கு மாமியார் ஒத்து போவாங்க. பணக்கார மருமகளுக்கு தான் மாமியார் மருமக மதிப்பு கொடுப்பாங்க. இல்லாத மருமக தாங்கி தாங்கி பார்த்தாலும் அவ ஏழை வீட்டு மருமக தான். ஏன் இப்போ இவ்வளோ கோபமா பேசுற? உங்க அம்மா உங்க தம்பியும் தம்பி சம்சாரத்தையும் வெளியே போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ஃப்ரீயாக அவசரம் இல்லாமல் வாங்குறாங்க. என்ன எல்லாம் சமைச்சு வைங்கிறாங்க. அவங்களும் வெளியே போறாங்க. ஏன் நீங்க 2 பேரும் அப்படியே வெளியே போயிட்டு வர வேண்டியதான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இல்லாத வீட்டுக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இருக்கிறவ வெளியே போய் ஊர் சுற்றிட்டே இருக்கலாம். இதே நம்ம போய் சுற்றிட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, உங்க அப்பா கோடி கோடியாக கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு போய் சுற்றிட்டு வந்துட்டேன்.